வந்திருக்க எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்னை பேச கூப்பிட்ருக்கீங்க. எனக்கு என்ன பேசுனே தெரியல. இந்த படம் முதல்ல வெற்றி அடையணும். அதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவார்ன்றதை வேதனையாக நம்ம கதிரேசன் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அதுதான் நான் பேச நினச்சேன். அதை அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. தானண்ணன் துவக்கி வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக வெற்றி அடையும். நம்ம செயலாளர் வேறு ரொம்ப அழகாக மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு ரொம்ப நல்ல புது புது ஐடியாலாம் வரும். இவங்க வந்திருக்க சங்கம் வந்து ரொம்ப ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க பணம் காசுக்கோ எதுக்கும் ஆசைப்படுற ஒரு ஆள் கிடையாது. தானண்ணன் தலைமையில் எல்லாமே நல்லா இயங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் அவங்க எடுத்திருக்க ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் பத்திரிக்கையாளரும் கதிரேசன் சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல நடிகரை மட்டும்தான் போடுறீங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கத்தில் நின்னார்னா அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரோ அதை போடுறதே கிடையாது. அதை முதல்ல உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணணும். நல்லா போடுங்க. அப்போ தான் வந்து 4 பேருக்கு சினிமாவுக்கு தெரியும். அதை முக்கியமாக எழுதுங்க. ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னதெல்லாம் எழுதுங்க. குண்டசா ஓடிடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஓடிடி கதைலாம் வேணாம். ஓடிடிலாம் அப்புறமேட்டு கதை. முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அவர் பணம் சம்பாதிக்கணும். ஓடிடி கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஆமாம், சொல்கிற வழி போனோம்னா அதான் நம்ம ஜெயிக்க முடியும். நிறைய படங்கள் எடுக்க முடியும். இந்த மாலை நேரத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் ஏழுமலை, செயற்குழு உறுப்பினர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். அடுத்தபடியாக விழா நாயகன் வேலன் சகாதேவன், இன்னைக்கு இந்த ரூம் பாய் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பானவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆடியோ பார்ட்னர் கலைப்புலி இன்டர்நேஷ்னல், விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பான் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த நம்ம ப்ரொடியூசர் சந்துரு சாருக்கும் ப்ரோ ஜெகன் ராயன் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஆடியோ வாங்கியிருக்க நம்ம கலைப்புலி இன்டர்நேஷ்னல் தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் வந்து இந்த படத்தில் நீங்கள் சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு மனசார ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சாங்ஸை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாக நான் பேசுனதில்லை. இந்த படத்தில் 2 சாங் நான் பாடியிருக்கேன். இந்த ஃபேமிலி சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க, அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை சாங், அந்த 2 சாங் நான் தான் பாடினேன். அவ்வளோதான். இந்த சாங் வந்து ப்ரமோட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து பெருசாக அது ஒன்றும் வரல. பட் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணணுன்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் பிஆரை போன்ட்ட வந்து ஃபங்க்ஷன் முடிச்சோடனே கேட்கல நினச்சேன். யாருப்பா அந்த ஃபேமிலி சாங் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குது, ஏதோ புது சிங்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்க மாதிரி நினச்சி கேட்கல நினச்சிருந்தேன். ஸோ பிசிடிடம் பாடியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல வாய்ஸ். தேங்க்யூ சார். எங்கள் அங்கிள் சார் கதிரேசன் சார், எங்கள் அங்கிள் தங்கராஜன் சொல்லி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், உங்களுக்கு தெரியும் சார். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் தங்கராஜ். அவங்க மருமகள் தான் நான். ஆல்ரெடி முன்னாடியே உங்களை மீட் பண்ணியிருக்கணும், டைம் இல்லை. இப்போ தான் நல்ல தருணம் சார் இது. தேங்க்யூ சார்.
ஒன் செகண்ட் சார். மியூசிக் டைரக்டர் சத்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்ட்ரோ பண்ணுறது பெரிய மனசு வேணும். அவருக்கு இன்ட்ரோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவரான GKM தமிழ்குமரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே, இப்போ சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இந்த அரங்கத்துல வந்து ஆடியோ வெளியீட்டு விழா நடக்க போகிறது. GKM தமிழ்குமரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும், நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு காலையில் தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்ணுறதுல நிறையா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி பேசணும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், இந்த 3 ஆண்டுகளில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவர் ரிசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தார். காலையில் அடித்தா அவசியம் வந்துருந்தாங்க. இன்றைக்கி முதல்ல மன்னிப்பு கேட்குறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததுனால வர முடியல, அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு தருணம், ஆடியோ லான்ச் நடக்க போகுது. சிறப்பு விருந்தினர்கள் ஆடியோ வெளியிடுவாங்க அண்ட் படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சூரியகலா சந்திரமூர்த்தி அவர்களுடைய தயாரிப்புல ஜெகன் ராயன் அவர்களுடைய இயக்கத்துல ரூம் பாய் படத்தினுடைய ஆக்டர் ப்ரொடியூசர் வி ராஜா அவர்கள் பேச அழைக்கிறேன். கரண்ட் ஈசி மெம்பர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வி ராஜா ஆக்டர் ப்ரொடியூசர் அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம் அனைவருக்கும். ரூம்பாய் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் ஒட்டுமொத்த ஊடக சகோதர நண்பர்களுக்கும், சற்று முன்பு வரை மேடையை அலங்கரித்து கொண்டு அவசர நேரத்தில் கிளம்பும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்களே, கலைப்புலி தானு ஐயா அவர்களே, செயலாளர்களான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு கதிரேசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நிகில் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் பணிபுரிந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணமும் கூட இது. ஸோ நிறைய மேடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடந்த சில நாட்களாக இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது, கருத்துக்கள் எழுப்பப்பட்டது. தமிழ் துறையின் எழுச்சியும் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி. பிரதர், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர். விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வரும்பொழுது இருந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? நான் பெருமைக்காக இது உங்கள் மேடைங்கிறதுனால சொல்லலை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. அந்த சாங், ஒரு சாங் போதும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானையில் ஒரு பிறகு சதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சாங் வந்து உங்கள் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கும். அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான வரிகள், திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், வாழ்த்துக்கள்.
இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸு ஹீரோவுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய காலியாக இருக்குது, நிறைய காலியாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படி தானே பார்த்தோம். அப்புறம் வந்து பிரசாந்த் சார் பார்த்தோம், அஜித் சார் பார்த்தோம், நம்ம விஜய் சார் பார்த்தோம். இப்படி 3 பேட்டர்னாக வந்துட்டு இருந்ததில் தான் வந்து நம்ம தனுஷ் சார் எல்லோரும் வரும்பொழுது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ஹீரோக்கள். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை. அவங்களுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பிரதர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஆர்டிஸ்ட்டு இல்லைங்க, ஹீரோக்கள் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஸ்பெஷல் கெஸ்ட் பாலிவுட் காலிவுட் அப்படின்னு சொல்லி கலக்கிட்டு இருக்காங்க ஐரின் ஸ்வாகதா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். ரூம் பாய் எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வேலு, அருணாச்சலம், செல்வம், அருண், சமீர், காத்து கருப்பு கலை அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக படத்தினுடைய கோ டைரக்டர்ஸ் பழனி மற்றும் ரவி அவர்களை மேடை கலைக்கிறேன். அடுத்தபடியாக லவ் மேரேஜ் திவ்யா அவர்களை மேடை கலைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ படத்தினுடைய கதாநாயகன் ட்ரூம் பாய், அதாவது நம்மளுடைய ஹீரோ பாய், எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தது. அதாவது அவர் 12th போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காராம். இப்போ 1 டே எக்ஸாம் வச்சுட்டு இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கேட்குறப்பே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் அவருமே வந்து ஒரு மாதிரி இந்த முதல் மேடையிலையா நிறைய விஷயங்கள் அவருக்கான ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களுடைய இந்த எமோஷனலான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். குட் ஈவினிங், என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, என்னை விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். இது உங்களுடைய முதல் மேடை. இன்னும் நிறைய மேடைகள் நீங்கள் ஏறணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஹீரோயின் ஹர்ஷா அரண்மனை 4 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் லீட் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஹர்ஷா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். என்னோட செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோட அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யா தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச். ஹர்ஷா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அடுத்தபடியா படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பாரதி ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல பேப்பர் எடுத்து, ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒரு புதிய அனுபவம் இல்லையா, அதனால் இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்படம் உருவாக காரணமாகவும் இருக்கும் திரை ஜாம்பவான்களுக்கு, ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கும் என்னுடைய ஃபேமிலி, நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி திரையில் எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ், கம்போசிஷன் டெக்னிக்ஸ், லைட்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்த திரைப்பட கல்லூரிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்த ஏசிஎம் சந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல படத்தை உருவாக்கியிருக்கோம். அதை ஹிட்டாக வேண்டியது ஊடக நண்பர் கையிலையும் மக்களாக உங்கள் கையிலையும் தான் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எடிட்டர் PV மீனாட்சி சுந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். காற்றின் மெட்டுக்கு பாட்டெழுதும் புல்லின் தலையாட்டில் தளிர்களின் கைத்தட்டல்கள். இனிய ரூம்பாயின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாம்பவான் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்தி சென்ற அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில். மற்றும் நான் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருந்தேன். திரைப்பட பாடல் எழுத வேண்டும் என்கிற பேராவல் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த திரைப்படத்தின் வாயிலாக எனக்கு வாய்ப்பளித்த சந்திரமூர்த்தி சூரியகலா அவர்களுக்கும் இயக்குனர் ஜெகன் ராயன் அவர்களுக்கும் இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய சக தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடத்தில் சென்று சேர்த்து ஒரு வெற்றி படமாக்கி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வேலு அருணாச்சலம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், அப்புறம் நம்ம வாழ்த்த வந்த திரை ஜாம்பவான்கள், நம்மளுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், அத்தனை பேருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக பெமி அவர்களை மேடை கலைக்கிறேன். ஹாய், வணக்கம். ஐயோ, சாரி. நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி. பட் திஸ் மூவி இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie எல்லாம் பெஸ்ட்டாக வந்தது என்னோட மாம் மட்டும்தான். அண்ட் யா, தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக செல்வம் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் வேதா செல்வம். நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர், கேமராமேனு. இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். டைரக்டர் ஜெகன் அவர்களுக்கு
நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் அவர்கள் சந்திரமூர்த்தி சாருக்கும் நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு உறுதுணையாக இருந்த பழனிவேல் பாபு இணை இயக்குனர் மற்றும் ஒரு நண்பர் நம்ம ரவி, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க 2 பேரும் டைரக்டருக்கு கூட இருந்து அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இயக்குனர் ஜெகன், பாலாஜி தரணிதர் இந்த ஒரு படத்தில் அடக்கி ரசனையாக ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து கலைஞர்கள், நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருமே இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். படத்தை வெற்றி பெற வைங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நடிகர் அருணை பேச அழைக்கிறேன். இதில் இன்னொரு நண்பர் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறோம். நாங்கள் மியூசிக் டைரக்டர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து கவிஞரும் எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே தெரியும். ரொம்ப இளமையானவர், ரொம்ப இளமையாக சிந்திக்கக்கூடியவர், நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே இவங்க முன்னாடி எப்படி பேசுவோன்ட்டு யோசிச்சுட்டே கனவு காண்டுட்ருப்பேன். அந்த நாள் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அதுவும் இந்த ரூம்பாய் படம் மூலிமா நிறைவேறிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்க எல்லா கலைஞருக்கும் இது சீக்கிரமாக நடக்கணும். இவங்களுக்கும் நிறைவேறிக்கு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த படம் இந்த படத்தில் நான் முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்கேன். சாரி, என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அருண்ராஜா. இந்த படம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். நடிகர்களாகவும் சரி, இந்த படமும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்களும், பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்களும் தான் எங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு நான் வணங்கி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாய்ப்பளித்த எங்கள் டீம் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக நடிகர் சமீர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிவான். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இது என்னோட 2வது படம் ரூம்பாய். ஃபஸ்ட்டு படம் என்னோட படம் சுந்தர்சி சார் காம்பினேஷனில் அனுராக் கஷ்யப் சார், அவர் கூட ரியாஸ் கானோட நான் நடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தோட பேர் 1 to 1. அது ஹோப்ஃபுல்லி ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரூம்பாய் என்னோட 2வது படம். இந்த படத்தில் ஒரு குட்டி கதை இருக்குது. எனக்கு ஒரு ஆக்டர் இருக்கும். நான் இருக்கிறேன் இல்லை இருக்கிறேன் எனக்கே தெரியாது. அப்புறம் ஆடிஷன் ஃபெயில். எனக்கு ஃபோன் வந்துருச்சு, சார் நீங்கள் ஆடிஷன் ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் இந்த படத்தில் இல்லை. கூட்ட போகிற நண்பன் தான் எனக்கு சொன்னார். சார் சரி பரவாயில்ல சார், வாட் எவர் இஸ் ஹேப்பன் பை டெஸ்டினி வில் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் இட். கேமராமேன் சொல்லுவேன், ஐ வில் ஒர்க் வித் ஹிம். எனக்கு பணம் கூட தேவையில்லை, ஐ வில் ஒர்க் வித் ஹிம் until my last breath, because money is not a criteria. The work what we are going to do is with love and affection. This is my concern. I'm not talking about others. Okay, so in the படம் ரூம்பாயில் ஹீரோ ஹீரோயின் என் கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டும் we enjoyed a lot. Okay, end of the day என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிஸ் திவ்யா இருக்காங்க. நான் உங்கள் சிஸ்டர் ஆக்கிட்டேன். அவங்க தான் எங்களுக்கு டைம் பாஸ். அது மேடம் ஹர்ஷாவோட மம்மி இருக்காங்க. ஈவினிங் என்ன பண்ணணும்னா சாப்பிட வெளியே போயிடுவோம். அவங்க தான் நம்மளுக்கு ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க. அதனால் ஒரு ஜோக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அது மாதிரி டைம் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தயவுசெய்து இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த படம் கொஞ்சம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். நல்லபடியாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் நடிச்ச இந்த எல்லாத்துக்கும் காரணம் அது இல்லாமல் வந்து இப்போ அதே என் ஃப்ரெண்டு வந்து இன்னும் படம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய படம், ரொம்ப பெரிய ஆக்டரோட. அந்த ஷூட்டிங் வந்து இப்போ இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது ராமேஸ்வரத்தில். நாங்கள் போகிறேன் இந்த வாரம், இந்த மந்த் எண்டில் போகிறேன். என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து நான் ரொம்ப ஆசையாக ஆசைப்படுறேன். அவர் பேர் வந்து பாக்யராஜ். அவர் இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். பாக்யா இல்லையா? ஓகே, போயிட்டார் அவர் என்னோட ரொம்ப 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 நன்றி. ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு கெட் திஸ் மூவி எ பிக் ஹிட். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வாய்ப்பளித்த தீனா டான்ஸ் மாஸ்டர், அவருக்கும் நன்றி. அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் என்னை சொல்லி ரெஃபர் பண்ணி கமிட் பண்ணி விட்டது. இன்றைக்கோட ஹீரோ வந்துட்டு வேலன் சகாதேவன், மியூசிக் டைரக்டர். அவர் பேரை நான் சொல்லாமல் மறந்துட்டேன். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் பிஆர்ஓ புவன் சார், அவருக்கும் நான் நன்றி தெரியும். இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா, மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் வந்து நான் இப்போது சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி. அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்துவிட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம், அம்மா அண்ணா சாவலை மேடம். இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும். காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்ட்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்ட்டாக நான் காமெடி பண்ணுவேன், டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம்பாய் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் ரூம் பாய் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் இனிதே முடிவடைகிறது. என் டின்னர் இப்போ ரெடியாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை ஊடக நண்பர்கள், கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பொறுமையாக இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏப்ரலில் உங்களுக்காக இந்த படம் திரையரங்குகளை வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.